ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரீபாண்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் ரீபாண்ட் மூவி மட்டும் கிடையாது. இதில் அங்கிள் கான்செப்ட், மாஃபியா கான்செப்ட், ரீபாண்ட் கான்செப்ட்ன்ட்டு மூணுமே கலந்த ஒரு கலவையாக தான் இந்த மூவி இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம சட்டுப்புட்டுண்டு மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயும் இறந்து போய் கிடக்கிற நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவள் அப்படி இறந்து போயிருக்கா. அவன் மேலே ரொம்பவே அழகான ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காருது. அந்த பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்த நேரமா என்னன்ட்டு தெரியல. இவ வந்து சட்டுன்ட்டு கண் முழிக்கிறா. அதாவது ரீபாண்ட் ஆகி நம்ம ஹீரோயின் வந்துட்டா. அதுவும் எந்த நேரத்துக்கு வந்திருக்கானா, இவ இறந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவள் வந்து திரும்பவும் ரீபாண்ட் ஆகி வந்திருக்கா. இவளுக்கு வந்து அப்பா அம்மாலாம் கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் அதிகமான சொத்து இதெல்லாமே இருக்குது. அந்த சொத்து இதெல்லாமே ஆட்டையை போடுறதுக்காண்டி நம்ம ஹீரோயினோட அங்கிளும் ஆண்டியும் இவளை சின்ன வயசுலேயோ தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பாசமாலாம் வளர்க்கல. இவளை போட்டு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறது, அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு வேலைக்காரியை விட ரொம்ப கேவலமாக தான் அவளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அது எல்லாமே தெரியும். சொத்துக்காண்டி தான் இவங்க வந்து நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அங்கிள் ஆண்டிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு வில்லி, டபுள் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கா. அவள் வந்து என்ன பண்ணியிருக்கா, ஹீரோயின் உயிரோடு இருக்கிறது பிடிக்காம ஒரு ஃபேக்கான ஒரு ஃபார்ச்சூன் டெய்லரை வந்து ரெடி பண்ணியிருக்கா. அந்த ஃபார்ச்சூன் டெய்லர் ரெடி பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி ஹீரோயின் உயிரோடு இருந்துங்கன்னா உங்கள் ஃபேமிலியே திவாலாயிரும், நடுத்தெருக்கு வந்துடும். அதனால இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவளை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபார்ச்சூனரை வச்சு போய் சொல்லியிருக்கா. இதை கேட்ட உடனே ஃபேமிலி ஆட்களும், இவ வந்து உயிரோடு இருந்தால் நம்ம ஃபேமிலியேவும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடுவா, இவ வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு அழிவு தான், இவளை வந்து நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனை கொடுத்து நம்ம ஹீரோயினை ஒரே அடியாக கதையை முடிச்சிட்டாங்க. இவ கதையை முடிச்ச உடனேவும் அந்த தங்கச்சிக்காரி இருந்துட்டு அப்பா கிட்ட, அப்பா எனக்கு அக்காவை வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஃபேமிலிக்காண்டி இதெல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டுட்ருக்கா. அப்பாவும் இருந்துட்டு, எனக்கு தெரியுமா இது எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காண்டி தான் பண்ணுறோம், நீ வந்து ரொம்பவே நல்லவ, எவ்வளோ கைண்டானவன்ட்டு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் இவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ரீபாண்ட் ஆகி வந்துட்டா இல்லையா, அதனால என்ன ஆச்சு, எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுச்சு. மறுபடியும் இவ கொல்றதுக்காண்டி அவங்க எல்லாருமே பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்பன்ட்டு பார்த்து அந்த அண்ணன்காரன் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்லோ பாய்சன் ஊற்றுறதுக்காண்டி அந்த பாட்டிலையும் கொண்டுட்டு வர நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா, இதை வச்சு தான் நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சும்மா இருப்பாளா, ஓங்கி ஒரே ஏற்று தான் அந்த அண்ணன்காரனை, அவன் போய் பொத்துன்ட்டு கீழே விழுந்துட்டான். அண்ணன்காரனை உதச்சதை பார்த்துட்டு மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா, என்னடி தைரியம் சாகிற நிலைமையில கூட அப்படின்னு சொல்லிட்டு இவளை அடிக்க வர நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே லெஃப்ட் அண்ட் ரைட் பள்ளீர் பள்ளீர்ன்ட்டு அறை கொடுத்து அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டா. இவ இப்படி அடிச்சு போட்டு கெத்தா நிற்க நம்ம ஹீரோவோட சவுண்டு. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் இருந்துட்டு, இவன் எங்கடா இங்கே, இவன் பெரிய பணக்காரனாச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னை லவ் பண்ணுறேன்ட்டு என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தானே, என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ரொம்பவே சின்சியராக தான் நம்ம ஹீரோயினை வந்து லவ் பண்ணுறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் தான் தப்பாக நினச்சிட்ருப்பான், இவன் வந்து என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான், என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பான் ஹீரோவை. ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஹீரோவிங்க பார்த்தோன்னேவும் ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, நீ திரும்பவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இறந்து போய் கிடந்திருப்பா இல்லையா, அப்போ வந்து ஹீரோவும் வந்திருப்பான். ஹீரோ வந்து பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கிங்கு. ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு, நீ இல்லாத வாழ்க்கையை வந்து நான் வந்து இருக்க மாட்டேன், நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துலையேவும் கத்தியால் குத்தி இறந்து போயிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் ரீபாண்ட் ஆகி தான் வந்திருக்கான். ஆனால் 2 பேருமே ரீபாண்ட் ஆகி வந்திருக்காங்கன்ட்டு 2 பேருக்குமே மாறி மாறி தெரியாது. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, அவன் மனசுக்குள்ளேயும் போன லைஃப்பில் தான் உன்னை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து நான் பண்ண மாட்டேன், உன்னை நான் எதுக்கும் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஹீரோ ரொம்பவே பெரிய பணக்காரன். அவ்வளோ பெரிய பணக்காரன் இவளை பார்க்குறதுக்காண்டி இந்த டைமில், அதுவும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் எப்படி வந்தான்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியல. பயங்கரமான ஷாக்கிங்லேயும் அவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு வந்து என்ன ஆச்சுன்ட்டே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கள் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க. நம்ம ஹீரோக்கு தான் நல்லாவே தெரியுமே, போன லைஃப்பில் நம்ம ஹீரோயினியை இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஹீரோ கண்டுக்கவே இல்லை. தங்கச்சிக்காரிக்கும் ஷாக்கிங்காக இருக்குது, எனக்கு கிடைக்காத ஒரு லைஃப் இவ்வளோ கிடைக்க போதா, அதுவும் இவ்வளோ பெரிய பணக்கார
பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் வர ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவ வந்து ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் பக்கத்தில் வரா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோவை பிடிச்சி பக்கத்தில் இருக்க தங்கச்சிக்காரி பொத்துன்னு போய் அந்த ஸ்விம்மிங் பூல்லையே விழுந்து அவமானப்பட்டாள். இங்கே நம்ம ஹீரோவுக்கு அட்டர் ஷாக்காக இருக்குது. என்னடா இவ பொசுக்குன்ட்டு நம்மளை இப்படி ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அட்டர் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் இருந்துட்டு மனசுக்குள்ள பிளான் போட்டிருக்கான். இவனை வச்சு தான் நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளான் போட்டுட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது, இவங்க எல்லாருமே என்னை கொன்றுவாங்கன்ட்டு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அவள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோ வந்து அவனோட ஆட்கள் கிட்ட கண்ணை காமிக்க ஆட்கள் எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணி முடிக்க ஹீரோயின் இருந்துட்டு ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு, நான் என் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிட்டுருக்கா. இதை பார்க்குற ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா ஹக் பண்ணா இப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அசிஸ்டண்ட் இருந்துட்டு ஹலோ பாஸ், அவள் ஓடின ஓட்டத்துக்கு இந்நேரத்துக்கு 2 மைலை தாண்டி இருப்பா, நீங்கள் என்னடான்னா இங்கே நின்றுட்டு இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, போய் பிடிக்கிற மாதிரி ஐடியாலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் இருந்துட்டு டேய் அவன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு, இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்களா, ஜொல்லு வடி இது தொடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இருந்துட்டு டேய் விடுறா பார்த்துக்கலாம், என்னோட ஆட்கள் அவளை வந்து வாட்ச் பண்ண தான் விட்டுருக்கேன், அவன் எங்கே ஓடி போயிடுவான்ட்டு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து வேக வேகமாக போயிட்டுருக்கான். அவன் போனோடனே அடிச்சு போட்டவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டு என்னது இது, இவருக்கு எப்படி இவளை வந்து தெரியும், இவளை வந்து நம்ம வீட்டில் அடைச்சி வச்சு டார்ச்சர் தானே பண்ணிட்டு இருந்தோம், எந்த கேப்பில் ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா அங்கேருந்து ஓடி வந்தவ அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. அந்த அப்பார்ட்மெண்ட் ரூம்குள்ளே ஒரு பெரிய லாக்கர் பாக்ஸே இருக்குது, ஒரு ஆள் உயரத்துக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நகை பணம் கோல்டுன்ட்டு அவ்வளோ இது வந்து சேர்த்து வச்சுருக்கா. அது எல்லாமேவும் இவ காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவ வந்து இந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கா. இவளோட அப்பா அம்மா சொத்து எல்லாத்தையுமே அங்கிள் ஆண்டி வந்து ஆட்டையை போட்டுட்டாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவகிட்ட பணம் இல்லை, பணம் இல்லாமல் பசியால் செத்து போயிடுவான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவகிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து இவ்வளோ சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க எல்லாரையுமே கோத்து விட்டுட்டு இவ வந்து இந்த பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கா இங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த தங்கச்சிக்காரி இருக்கால வில்லி, அவகிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோயினையும் அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளா ரொம்ப நல்லவ மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. அதாவது சிஸ்டர், நான் எதுக்கு கால் பண்ணேன்னா நான் உங்களை நினச்சி ரொம்பவே வரி பண்ணிட்டு இருந்தேன்னா, நேற்று உங்களுக்கு என்னதான் ஆச்சு, திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கள் எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் இருந்துட்டு அவளும் நடிக்க ஆரம்பிக்கிறா. ஓ அப்படியா, நான் வந்து நேற்று என்ன பண்ணேன்ட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இவர் இருந்துட்டு என்னது உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் இருந்துட்டு ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்லாம் பண்ணேன், டாக்டர் இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து மென்டலி வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதனால கூட நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து தங்கச்சி கிட்ட சொல்ல தங்கச்சி இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகேக்கா, நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும், நீங்கள் என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அவர் வந்து எப்படி நேற்று அங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இருந்துட்டு மனசுக்குள்ளேயவும் எனக்கு தெரியும்டி நீ இதை கேட்பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஹீரோயினை லவ் பண்ணுறேன்ட்டு பேரில் வந்து சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணால் என்ன தான் பண்ணுவானோ, ஒரு வேளை அதனால கூட நேற்று என்னை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தங்கச்சி கிட்ட சொல்ல தங்கச்சிக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே அவளுக்கு கப கப கபன்ட்டு வகரெலாம் ஏறிய ஆரம்பிக்குது. அட்டர் ஷாக்காக இருக்குது, என்ன இதுக்கெல்லாம் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க அக்காக்காரி இருந்துட்டு அதான் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு இது தாண்டி வேணும், நீ நல்லா புலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. இங்கே இவளுக்கா பயங்கர காண்டா இருக்குது. அங்கிள் ஆண்டிக்கு இதை கேட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன், அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தனேவும் நம்ம ஹீரோயின் பின்னாடி லோன்னு சுற்றிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் மட்டும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாயிரும், அவளை வந்து விடவே கூடாது, அவங்க 2 பேர் ஒன்றா சேரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆண்டி வந்து அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிள் இருந்துக்கிட்டு சரி ஓகே எதாக இருந்தாலும் நாளைக்கு நானும் என்னோட பொண்ணும் போய் அவள் வீட்டில் போய் செக் பண்ணுறோம், அவள் சொல்கிறது பொய்யா உண்மையான்ட்டு
நாங்கள் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மாவும் இருந்துட்டு ஆமாம் இதுதான் சரி, கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்றுமே இல்லை, புது ஃப்ரிட்ஜ் மாதிரி பல காலியாக இருக்குது. இவ இருந்துட்டு ஐயோ நான் இப்போ தான் ரீபாண்ட் ஆகி வந்தேன், இப்போ பசியால் வேற நான் சாகணுமா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் எவன்டா வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் போய் கதவை ஓப்பன் பண்ண வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோ. அதுவும் எப்படி வந்திருக்கான், நிறைய காய்கறி இதெல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருக்கான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏதோ நான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன் குக் பண்ணுறதுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த பையத்துக்கு காமிக்க ஹீரோயின் இருந்துட்டு நீங்கள் எதுக்கு இதெல்லாமே வாங்கிட்டு வந்தீங்க, ஐ மீன் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்களே, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ அதெல்லாமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு உள்ளார வந்துகிட்டே இருக்கான். ஹீரோயின் இருந்துட்டு அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு நேற்று நடந்ததை வச்சு நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நினைக்கிறேன், நான் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து அங்கிள் முறை வேணும், அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயும் அங்கிள் லவ்வும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ அதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவனோட கோட்டை வந்து கழட்டி கீழே வைக்கிறான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்துக்கிட்டே ஹீரோயிட்ட கேட்க, ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் பின்னாடி போயிட்டே இருக்கான். ஹீரோ அப்படியே அவனோட ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ண, கை பட்டனை ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போயிட்டுருக்க ஹீரோயினுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுருது. இவன் எதுக்காண்டி இப்படி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான், எதுக்காண்டி பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ணிட்டேவும், இங்கே பாரு என் பக்கத்தில் வராத, பட்ட பகலில் ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னா நான் கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன், என் பக்கத்தில் வராத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோ கண்டுக்காமல் பக்கத்துலேயே போய் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் புகை வந்துட்டு இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு ஸ்டாப் பண்ணா. ஆனால் ஹீரோ வந்தது அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏப்ரானை எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருப்பான். ஹீரோ அங்கேருந்து ஏப்ரான் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு குக் பண்ணுறதுக்காண்டி போயிட்டான். ஹீரோயின் என்ன ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா அவன் அங்கே குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஓ இதை எடுக்கிறதுக்காண்டி தான் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குக் பண்ணுற அழகையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். நான் ஏன் முதல்ல இதை நோட் பண்ணவே இல்லை, இவனோட பாடி செம்மையாக இருக்கே, அதுவும் அந்த குக் பண்ணுற போஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குக் பண்ணுறதையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்புறம் குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின்காண்டி வகை வகையாக சமைச்சு டைம் டேபிளில் அடுக்கி வச்சுருக்கான். ஹீரோயினையும் சாப்பிட்றதுக்காண்டி வந்து உட்காந்துருக்கான். ஆனால் ஒரு நிமிஷம் அவளுக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை நம்ம இவனோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணதுனால ஒருவேளை சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட்டோனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதே சமயம் இப்படி பசியால் சாகிறதுக்கு பாய்சன் வச்சு சாகிறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. சாப்பிட்ட உடனே அவளுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு போல், அவள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு உனக்கு இந்த சாப்பாட்டுலாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நானே உனக்கு டெய்லி வந்து சமைச்சு கொடுக்குறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோ கொஞ்சம் காண்டாயிட்டே ஹீரோயினிக்கிட்ட இங்கே பாரு நேற்று நீ தான் என்னை ஹக் பண்ண, இன்னைக்கு என்னடானா ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், இந்த லைஃபுக்கு நீ தான்ட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ ஏன் அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, என்னோட பாடியை ஃபஸ்ட்டு டச் பண்ண பொண்ணு நீ மட்டும்தான், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ வந்து எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் நீ வந்து ஷோராக தான் சொல்கிறியா, நான் தான் அந்த பொண்ணுன்ட்டு உன்னால் ஷோராக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயங்குறான். ஏன்னா இவன் ஃபேமிலி பொண்ணுங்க விஷயத்தில் அப்படி இப்படின்ட்டு இருந்திருப்பாங்க போல், அது எல்லாமே ப்ரெஸ்ஸில் போட்டு கிளின்ட்டு கிழிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை இவளும் கேட்டிருப்பா. அதை கேட்டுட்டு தான் உன்னால் ஷோராக சொல்ல முடியுமா நான் மட்டும் தான்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவே இருந்துட்டு என்னால் ஷோராக சொல்ல முடியும், என்னோடய ஃபேமிலி அப்படி இப்படின்ட்டு இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது, பொண்ணுங்க என் பக்கத்தில் நெருங்க விட்டதே இல்லை, என்னோட உடல் மொத்தமும் உனக்காண்டி தான், உயிர் போகிற வரைக்கும் நான் உனக்காண்டி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டான். சொல்லி இப்போயே குத்திட்டு செத்து போயிடுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இவன் ஃபேமிலி தான் அப்படி இப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்கு, ஆனால் இவனை பற்றி ஒரு நியூஸ் கூட வரல இல்லை, ஸோ இவன் கொஞ்சம் நல்லா வந்தான்ட்டு நினைக்கிறா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவள் சாப்ஸ்டிக்கை எடுத்து வச்சுட்டா. சரி சரி ஓகே விடு, இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்து யோசிக்கிறேன், இப்போ நான் வந்து உனக்கு ஓகே சொல்லிவிட்டு அது வந்து நல்லா இருக்கா இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு சரி ஓகே எதாக இருந்தாலும் உன்னோட விருப்பம், எப்படி இருந்தாலும் உன்னோட விருப்பம் தான் எனக்கான முடிவு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் இவ்வளோ ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்த்து வெளியே இருந்து சவுண்ட் கேட்குது, இந்த மாதிரி கதவை தரன்ட்டு யாருன்ட்டு பார்த்தா இவளோட அங்கிள் பொண்ணும் 2 பேரும் தான் வந்திருக்காங்க. அவங்க தான் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டாங்க இல்லையா, இவ வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், ஹீரோ வந்து இவ வீட்டில் இருக்கானா இல்லையான்ட்டு செக் பண்ணணுன்ட்டு சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க இல்லையா,
அதுபடி தான் அவங்க 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் இருந்துட்டு ஹீரோயிட்ட நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போறா. அப்புறம் அப்படியே இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணி பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. அப்பாலாம் இருந்துட்டு என்னோட வருங்கால மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு ஆமா நான் இங்கே தான் இருக்கேன், அதுக்காண்டி தான் நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் இவ தான் கொஞ்சம் கூட அதுக்கு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாளே, வேணும்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரமே நான் உங்கள் வருங்கால மாப்பிள்ளை ஆயிடுவேன், எப்படி ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா இருந்துட்டு திருன்னு முழிக்கிறாரு. தங்கச்சிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு, இவன் என்னடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினி இவங்களை இன்னும் கொஞ்சம் கதற விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இவங்களை வந்து இங்கேருந்து அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இருந்துட்டு அதான் அவள் சொல்கிறது கேட்டிங்களா, இங்கேருந்து போகிறீங்களா இல்லை நானே உங்களை வெளியே தள்ளி கதவு சாத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவுக்கு காண்டா இருக்கு. ஆனால் தங்கச்சி இருந்துட்டு கேட்குறதுக்காண்டி வரா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ விட மாட்டேங்கிறா. இதோட 2வது அடி நீ அதான் வந்து என்னை மறுபடியும் ஹக் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு என்னை விடுங்க ஃபோன் அடிக்குது நான் போய் ஃபோன் எடுக்கணும், என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் இருந்துட்டு ஒரு வழியா விடுங்கன்னு சொல்கிறேன் இல்லை எனக்கு ஃபோன் வருது நான் போய் ஃபோன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் ஃபோன் எடுத்தா அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது. என்னன்னா இவங்க அம்மா அப்பா இறந்து டெத் ஆனிவர்சரி வந்து இன்னும் 5 நாளுக்கு அப்புறம் வரப்போகுது போல். அது வந்து இவ ஒரு வில்லேஜாக ஏதோ ஒரு சிட்டியில் போய் தான் அதை வந்து அவங்களுக்கான அந்த ஃபியூனர் இது எல்லாமே வச்சு அவங்க ஆனிவர்சரியை வந்து இது பண்ணுவாங்க போல இருக்குது. அதனால் அங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் இவ பார்த்துட்டு நான் எப்படி இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே வெளியே இருந்து வந்தால் அப்பாவும் பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு இருந்துட்டு என்னை ஏன்ப்பா கூட்டிட்டு வந்தீங்க, நான் கேட்டிருப்பேன்ல இதெல்லாம் உண்மையாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா இருந்துட்டு அதை வேற நீ கேட்டுதா தெரிஞ்சுக்கணுமா, பார்த்தாலே தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி அப்பா கோவத்தில் பொண்ணுகிட்ட பேச பொண்ணு இருந்துட்டு அப்பானா இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதா, அவளை வந்து அழிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி வந்து அப்பா கிட்ட சொல்ல அப்பா இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளோட அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி வந்து வருது, அதுக்காண்டி அவள் எப்பயுமே தனியாக தான் போவா, நான் அதை வந்து பார்த்துக்கிறேன், அங்கேயே அவள் கதையை வந்து நான் வந்து முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இங்கே வந்து பிளான் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க உள்ளார ஹீரோயின் அந்த மொபைலை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வந்து பக்கத்துல நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப வீட்டுக்கு போங்க, நான் வந்து முடிவு பண்ணிட்டு நானே உங்களை தேடி வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் இருந்துட்டு சரி ஓகே 5 நாள் நான் வந்து உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே ஏதாவது லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்காத ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மறுபடியும் போய் வந்து மாட்டிக்காத, அப்புறம் நானும் சாக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஹீரோயினியா இந்த அங்கிளுக்கு என்னதான் ஆச்சு, லூசுத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. இங்கே அப்புறம் 5 டேஸ் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவோட டெத் ஆனிவர்சரி. நம்ம ஹீரோ எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்க அந்த அசிஸ்டன்ட் பையன், அவன் அசிஸ்டண்டா இல்லை பேரனா என்னன்ட்டே தெரியல, அவன் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோவை தாத்தான்ட்டே சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். அதனால ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குப்பா, நம்ம அசிஸ்டண்ட்டே வச்சுக்கலாம். அசிஸ்டண்ட் இருந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே அவங்களோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே எனக்கு அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கார்ல ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்து இறங்குறா. அந்த இடத்துல ஆல்ரெடி தங்கச்சிக்காரி இருக்கா. தங்கச்சிக்காரி ஹீரோயினை பார்த்துட்டு சும்மா இருப்பாள். அவள் வந்து சீண்ட ஆரம்பிக்கிறா. என்ன உன்னோட அப்பா அம்மா டெத் ஆனிவர்சரிக்கு நீயே இவ்வளோ லேட்டாக வந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இருந்துட்டு நான் ஒன்றும் லேட்டாக வரல, நான் வந்து கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன், நீ எங்கே இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை உங்க ஃபேமிலி வந்து திவால் ஆயிருச்சா, அதனாலதான் இங்க இந்த டோர் இதெல்லாமே திறந்து விடுற வேலைக்கு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பங்க பண்ண இவளுக்கு காண்டா இருக்கு. இருந்தாலும் அவ இருந்துட்டு இங்க பாரு இன்னைக்கு நான் உன் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமோட கீ கார்டை எடுத்து கொடுக்குறா. அதே ரூம் தான் சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க ஹீரோயினும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அந்த கார்டை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. தங்கச்சிக்காரியா போறியா போ, இன்னைக்கு உன்னோட டெத்து கன்ஃபார்ம்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இவளும் அப்படியே ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம்ல வந்து யாரும் கிடையாது. ஆனா ஒரு பவுல்ல இருந்து புகையா கிளம்பிட்டு இருக்கு. அந்த புகை வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னா 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ற புகை போல. அது வந்து அங்க புகையா கிளம்பிட்டு இருக்கு. அந்த புகை வேற நம்ம ஹீரோயினி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ இப்படி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்க 3 தடிமாடு பசங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. இவளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 3 பேருமே வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ இருந்துட்டு உங்க கிட்ட நீங்க எல்லாருமே யாரு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களை யாரு இங்க அனுப்பிச்சா, என்னோட தங்கச்சியை இங்க அனுப்பிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த ஸ்மெல் வந்து ஓவர் ஆகி ஹீரோயின் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்டா.
அதே சமயம் இங்க ஹீரோவும் கரெக்ட்டா அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டான். ஹோட்டலுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட, "நீ வந்து ஹீரோயினய தேடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான் தேடுறதுக்கு. ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா கால் வந்து போகவே இல்ல. ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படிங்கிற மாரி வந்துட்டுருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல. அப்ப அசிஸ்டன்ட்டும் ஓடி வந்து, இந்த மாரி ஹீரோயினிய எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஆனா எங்கேயும் காணோம் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி பதட்டமா இருக்கு. ஒரு மாரி பதட்டமா திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஆப்போசிட்ல தங்கச்சிக்காரி போறத ஹீரோ பார்க்குறான். சரி இவன் இங்க இருக்கான்னா, கண்டிப்பா ஹீரோயினும் இங்க தான் இருக்கும். அவள ஃபாலோ பண்ணா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேருமே தங்கச்சிக்காரிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. தங்கச்சிக்காரி இருந்துட்டு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாரி ஹீரோயின் இன்னைக்கு கண்டிப்பா செத்துருவா அப்படிங்கிற மாரி தங்கச்சிக்காரி அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இருந்துட்டு, "ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா. சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துரு. நம்ம இத வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி அப்பா சொல்ல, இவளும் இருந்துட்டு, "ஓகேப்பா நான் சீக்கிரமா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ண, என்னோட ஹீரோயின் எங்கன்ட்டு ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவ பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. "நீ எங்க இங்க?" அப்படிங்கிற மாரி தங்கச்சிக்காரி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ வந்து இவ கழுத்த புடிச்சுட்டு, "இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிரு. ஹீரோயின் எங்க இருக்கா? அப்படி உண்மைய சொல்லலாட்டி உன் மூச்ச நிறுத்திருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளும் பயந்துகிட்டு ஒரு பாதி உண்மைய வந்து சொல்லியிருக்கா. அதாவது அவ ரூம்ல இருக்கா. அதுவும் ஒரு 3 பசங்க கூட வந்து அவ இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கா. ஆனா இவ தான் அவங்கள வந்து அனுப்பிச்சா அப்படிங்கிற மாரி சொல்லல. ஹீரோயினியவும் அவங்க 3 பேரையும் சூஸ் பண்ணி, அவங்க 3 பேர் கூட வந்து அவ அந்த ரூம்ல வந்து இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்து நம்பவே மாட்டேங்கிறான். இவ இருந்துட்டு, "நீ வந்து நம்பலாட்டி நீயே போய் பாரு. கண்ணால பார்த்தா தான் நீ நம்புவ" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ அங்கருந்து பதட்டமா ஓடி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க 3 பேர் கூட இருக்கிறதுல வந்து இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்கனால இவ உயிருக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாரி நெனச்சு தான் ஹீரோ வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கான். அந்த பயத்தோடயேவும் நம்ம ஹீரோவும் அந்த ரூமுக்கு போய் பார்த்தா, அந்த ரூம்ல நம்ம ஹீரோயினோட ஒரு கால் செருப்பு, ஃபோனு, கூலிங் கிளாஸ்ன்ட்டு அவளோட திங்ஸ் எல்லாமே சில பல அங்க கெடக்கு. அத பார்த்துட்டு, "இது வந்து என்னோட ஹீரோயினோட ஷூ தான். அவ வந்து கண்டிப்பா இங்க தான் இருக்கணும்" அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசிக்கிட்டே இருக்க, பக்கத்து ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. "என்னடா சவுண்ட் கேக்குது?" அப்படிங்கிற மாரி 2 பேரும் அப்படியே போய் அந்த ரூம் கதவ திறந்தா, நம்ம ஹீரோயின் தான் ஒருத்தன குப்புற படுக்க போட்டு அந்த ஹீல்ஸாலேயே பின்னாடி பட்லயே பட்டு பட்டுன்ட்டு அடிச்சிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே வலி தாங்காம கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இவ என்னடா இப்படி அடிக்கிறா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, விட்டா அடிச்சே கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினிய ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ ஓகேவா? உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோவ பார்த்தோனே சின்ன குழந்தை மாரி ஃபேஸ வச்சுக்கிட்டு அவன அப்படியே ஹக் பண்ணிட்டு, "இப்ப மட்டும் நீ எதுக்கு இங்க வந்த? இங்க இருக்கிற இவங்க எல்லாருமே என்ன வந்து எவ்ளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? விட்டா கொன்றுப்பாங்க. நீ வந்து என்ன புடிக்கும்ட்டு சொன்னல்ல, அப்பனா எதுக்கு நீ வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணவே இல்ல? இவங்க எல்லாருமேவும் நான் வந்து உனக்கு செட் ஆக மாட்டேன்ட்டு சொல்றாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் சின்ன குழந்தை மாரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ இருந்துட்டு, "ஐ அம் சாரி. இது எல்லாமே என்னோட தப்பு தான்" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, அந்த பசங்க இருக்காங்களே 3 தடிமாடுக அவங்க இருந்துட்டு, "ஐயய்யோ! நாங்க எதுவும் பண்ணல. அவங்க தான் எங்கள போட்டு அடி வெளுத்துட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "என்னடா சொன்ன? வாய மூடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு போக, நம்ம ஹீரோ இருந்துட்டு, "எம்மா தாயே கொஞ்சம் அமைதியா இரு. வா நம்ம வீட்டுக்கு போலாம். உன்ன வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ஹீரோயினைய அலைக்கா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போன உடனேவும் நம்ம ஹீரோயின் அவ வேலைய காமிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு தான் ட்ரக்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நம்ம ஹீரோவ பெட்ல தள்ளி அவ செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமேவும் சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண் முழிக்கிறா. கண் முழிச்சு பார்த்தா, லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்ட்டே அவளுக்கு ஞாபகம் இல்ல. ஹீரோ பக்கத்துல படுத்திருக்கான். பத்தாததுக்கு அவன் உடம்பு எல்லாத்தையுமே நல்லா புரண்டி வச்சிருக்கா. என்ன இது நானா இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு அவ உடம்ப வேற பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோவோட உடம்ப வேற பார்க்குறா. நல்லா புரண்டி வச்சிருக்காளா. ஆனா பரவாயில்ல. இவ்வளோ அழகான ஒரு பாடி இருந்தா, அவன் கூட படுக்காம இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்கருந்து நைஸா நழுவிரலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தா, ஹீரோ கண் முழிச்சு நம்ம ஹீரோயினைய போக விட மாட்டேங்கிறான். "எங்க போற? லாஸ்ட் நைட் என் கூட தானே நீ ஸ்டே பண்ண. அதனால இதுக்கப்புறத்துல இருந்து நீ எனக்கு சொந்தமானவ. நீ எங்க போறதா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மட்டும் தான் உன்னால வர முடியும். இந்த வீட்ட விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. அதுக்கு பர்மிஷனும் கிடையாது. நீ என் கூட தான் இருந்தாகணும்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருக்க. அந்த அசிஸ்டன்ட் பையன் இருந்துட்டு, "தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு, நீ இங்கருந்து தப்பிக்கலாம்னு நெனச்சேன்னா, அப்புறம் நான் ஒரு பெரிய கூண்ட கூட்டிட்டு வந்து அதுல உன்ன நான் அடைச்சு வச்சுருவேன். நீ எப்ப ஓகேன்னு சொல்றியோ அப்பதான் திறந்து விடுவேன் பாத்துக்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினியும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பையன் நம்ம ஹீரோவ எதுக்கு கீழ வர சொன்னான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா? அதுல ஒருத்தன அடிச்சு புடிச்சு விசாரிக்க, அவன் இருந்துட்டு எல்லா உண்மையும் கக்கிட்டான்.
இந்த மாதிரி ஹீரோயினோட தங்கச்சி தான் எங்களுக்கு ஆர்டர் இதெல்லாமே கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரி ஓகே அவங்கள நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க என்கிட்டயா கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் இருந்துட்டு ஆமா நான் உன்கிட்ட தான் கேட்டேன். ஏன்னா நானே உனக்கு சொந்தமானவன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா சீக்கிரமா கிளம்புங்க நம்ம பேரண்ட்டை பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோவும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் இதெல்லாமே பண்ணிட்டு வர, நம்ம ஹீரோயின் எங்க கூட்டிட்டு வந்திருக்கானா அங்கிள் ஆண்டியை பாக்குறதுக்காண்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தான் நல்லாவே தெரியுமே எல்லாத்துக்குமே காரணம் தங்கச்சி தான்ட்டு. அதனால கூடயேவோ அந்த அடியாளையும் கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம சொன்னா நம்ப மாட்டோம், இவன் சொன்னாதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அவனை பார்த்தோன்னேவும் தங்கச்சி கறிக்கு அள்ளு விட்டுருது. இவனா எல்லாம் உண்மையை சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலேயே பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமேவும் இந்த மாதிரி நேத்து நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் உங்க பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்ல அவளா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த தங்கச்சிக்காரியும் ஓவரா நடிக்க ஆரம்பிக்கிறா. நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என் மேல தேவையில்லாம பழி இதெல்லாமேவும் போடாத. நான் வந்து உன்னோட சொந்த தங்கச்சி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை என்னோட சொந்த அக்காவா தானே பார்த்துட்டு இருக்கேன். நீயே என் மேல இந்த மாதிரி தேவையில்லாம ஃப்ரேம் இதெல்லாமே போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ ஓவரா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நாங்க அந்த ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் எங்ககிட்ட இருக்கு, இவனும் அது வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் நீ தான் பண்ணன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அண்ணங்கார இருந்துட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு இங்க பாருங்க அவ அப்படியே பண்ணியிருந்தாலும் இது வந்து எங்க ஃபேமிலி மேட்டர், இதுல வந்து நீங்க தலையாடாதீங்க, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் பக்கத்துல போய் பிடிச்சி இழுத்துட்டு அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்ட்டு அது வந்து நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கான அங்கீகாரத்தை ஹீரோயின் லாஸ்ட் நைட்டே எனக்கு கொடுத்துட்டா. ஸோ அதனால இதுக்கப்புறத்துல இருந்து அவளோட பிரச்சனை என்னோட பிரச்சனை மாதிரி. என்ன அங்கிள் நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கிட்ட கேட்க, அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் இருந்துட்டு சரி ஓகே அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், இந்த பிரச்சனை இதோட விட்டுலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ எப்படி விடுவான், ஏன்னா ஹீரோயின் மேல கை வச்சிருக்காளே அதனால அவன் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணங்காரன் தான் இருந்துட்டு சரி ஓகே இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என்னோட ஆடியாட்கள் எல்லாரையுமே வச்சு ஹீரோயினை அந்த மாதிரி பண்ண சொன்னேன், நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு வேற என்ன சொல்றது, அவன் தான் சொல்லிட்டாலே அவனை தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அவனை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கேயா அப்பா அம்மாக்கு தான் பயங்கர காண்டா இருக்கு. போச்சு போச்சு இவளால என்னோட ஃபேமிலி மொத்தமும் போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து புலம்பிட்டு இருக்க, இந்த தங்கச்சிக்காரி இன்னும் அடங்குற மாதிரி தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, அவளை அடக்கணும்னா முதல்ல இவனை வந்து அழிச்சாகணும், இவனை அழிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா இருந்துட்டு நீ என்ன சொல்ற, எப்படி அவனை வந்து கொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, தங்கச்சிக்காரி இருந்துட்டு உடனே ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. இவ தான் இவ்வளோ கேவலமா இருக்கான்னு நினைச்சா இவ போடுற பிளானும் படும் மோசமா இருக்கு. என்ன பிளான் போடுறான்னா நம்ம ஹீரோவை சில பல பொண்ணுங்க கிட்ட விட்டு அவனோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறா. அவனோட வெர்ஜினிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து அதை இது தாங்க முடியாம அவன் வந்து செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறான். என்ன ஒரு கேவலமான ஒரு பிளான். ஏன்னா தங்கச்சிக்காரிக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை எந்த அளவுக்கு லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினியை உண்மையாவே லவ் பண்ணானா அவன் வந்து அவனோட வெர்ஜினிட்டியை வேற எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் லூஸ் பண்ண மாட்டான். அப்படி லூஸ் பண்ணானா அது வந்து ஹீரோயினுக்கு பண்ற துரோகமா அவன் வந்து நினைப்பான். அவன் வந்து அவனோட வெர்ஜினிட்டியை ரொம்பவே அவன் வந்து சேஃபா வச்சிருக்கான். இந்த மாதிரி மற்ற பொண்ணுங்க கிட்ட வந்து அவன் லூஸ் பண்ணிட்ட அந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா இவன் வந்து இவனே அவன் உயிரை வந்து விட்டுருவான். இதுதான் அவனை அழிக்கிறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி கேவலமா பிளான் போட்டுட்டு இருக்க. இதுக்கு வந்து ஃபேமிலி மொத்தமும் ஓகே இது வந்து நல்ல பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காரியும் இருந்துட்டு இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேருமே அழிச்சிடலாம், அவங்க ரெண்டு பேருமே அழிச்சிட்டா பிரதரை நம்ம ஈஸியா கூட்டிட்டு வந்துடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பைத்தியக்காரி. இங்க நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோயின் கையில இருக்கிற ஃபுட்டை அவன் கையை பிடிச்சி அவன் கையால அதை வந்து சாப்பிடுறான். ஹீரோயின் இருந்துட்டு அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காண்டி அங்க சமையல் எல்லாமே தடபுடன்ட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு, நீங்க ஏன் அதை சாப்பிடாம இதை சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு உன் கையால சாப்பிட்டாதான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு.
ஹீரோ இருந்துட்டு, "சரி ஓகே. எனக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் இருக்கு. அதனால நான் வெளிய போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. எனக்காண்டி வெயிட் பண்ணு. வெளிய எங்கேயும் போகாத. அது வந்து டேஞ்சர். உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கு. அவ அப்படியே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவ வந்து அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தா இல்லையா? அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. இந்த மாரி உங்க வீட்ல வந்து தண்ணீ லீக்கேஜ் ஆயிருக்கு. சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் அத கேட்டுட்டு எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாரி அங்கருந்து ஓடுறா. அப்புறம் எங்க நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வர, அவனோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாரி ஹீரோயின் எங்க கையில தான் இருக்கா. நாங்க குடுக்குற லொகேஷனுக்கு நீ மட்டும் தனியா வா. உன் பின்னாடி ஆட்கள் யாரையும் கூட்டிட்டு வராத. அப்படி நீ மட்டும் தனியா வரலாட்டி, இதுக்கப்புறம் அவள பார்க்கவே முடியாது. நாங்க கொன்றுவோம் அப்படிங்கிற மாரி மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட, ஹீரோயின் எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின் காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. எங்கள வந்து பின்னாடி வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ வந்து உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஆனா கால் வந்து போகவே இல்ல. அதனால ஹீரோ அவங்க சொன்ன மாரியேவும் கார் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி போறான். யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ முன்னாடி கார்ல போக, ஹீரோயின் பின்னாடி நடந்து வரா. ஹீரோ போறத பார்த்துட்டு ஹீரோயின் இருந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்க, அசிஸ்டன்டும் இருந்துட்டு இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ பார்த்துட்டு தான் ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினும் இருந்துட்டு மெசேஜா என்ன மெசேஜ் அப்படிங்கிற மாரி கேட்க, அசிஸ்டன்டும் இருந்துட்டு அது எனக்கு தெரியல. உங்களுக்கு கால் பண்ணா உங்களோட மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாரி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மெசேஜ் உங்க சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும். அதனால தான் அவர் இவ்வளோ வேகமா கிளம்பி போறாரு அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு என்னோட மொபைல் வந்து சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவர் எங்க போறாருன்ட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்க, அசிஸ்டன்ட்டும் இருந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவரோட மொபைல்ல என்னோட அப்பா வந்து ஜிபிஎஸ் ட்ராக் வந்து பண்ணி வச்சிருக்காரு. அத வச்சு அவர கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினும் இருந்துட்டு சரி ஓகே. சீக்கிரமா எல்லாருமே கிளம்புங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அசிஸ்டன்டும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறா. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து தங்கச்சிக்காரி தான் பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். அங்க போய் பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 3 பொண்ணுல ஒருத்தி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரக்ஸ் குடுத்தாங்க இல்லையா? அந்த ட்ரக்ஸோட புகைய வந்து நம்ம ஹீரோ மேல ஸ்மெல் பண்ண, நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஒரு மாரி மயக்கத்திலே இருக்க. அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, ஹீரோ அந்த மயக்கத்திலயும் அங்கருந்து போறதுக்கு தான் ட்ரை பண்றான். ஆனா இந்த 3 பொண்ணுங்க விடுற மாரி தெரியல. அவன கூட்டிட்டு வந்து அவனோட கை இதெல்லாமே கட்டி போட்டுட்டு அவன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் லைட்டா கலங்குது. கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இங்க ஹீரோயின் ஹீரோவோட அந்த ஜிபிஎஸ் லொகேஷன வச்சு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, ஹீரோ ஒரு மாரி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கான். அதுவும் எப்படி உட்கார்ந்திருக்கான், ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட உடம்பு எல்லாமே இக்கி மார்க்கு, அந்த லிப் மார்க்கு எல்லாமே அப்படியே அங்கங்க போட்டு வச்ச மாரி இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா, "நீ வந்து ஷூரா தான் சொல்றியா? நான் தான் உன்ன டச் பண்ண ஃபர்ஸ்ட் பொண்ணா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, "என்னோட ஃபேமிலி அப்படி இப்படின்ட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து உனக்கு தான் முழுசா சொந்தம். நான் சாகுற வரைக்கும் நான் வந்து உனக்கு தான் சொந்தம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான் இல்லையா? அது எல்லாமேவும் ஹீரோயின் இப்ப நெனச்சு பார்க்கிறா. அவளுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. அங்க ஹீரோவா ஹீரோயினிய பார்த்த உடனே கண்ணுல இருந்து தண்ணி தர தரையா கொட்ட ஆரம்பிக்குது. பையன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அது எல்லாத்தையுமேவும் நெனச்சு பார்த்துட்டு, நம்ம ஹீரோயினா உச்சகட்ட கோவத்துல இருக்கா. விட்டா நம்ம ஹீரோவ கொன்றுவா போல. அந்த அளவுக்கு கோவத்துல மொறச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா அந்த 3 பொண்ணுங்களும் அங்க கையி, வாயி எல்லாமே கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்த கோவத்துல அவங்க 3 பேரையும் பளீர் பளீர்ன்ட்டு அறை கன்னமே வீங்கியிருக்கும் போல. அந்த அளவுக்கு அறை. "உங்களுக்கெல்லாம் அவ்ளோ தைரியமா? என் ஆள் கூடயே நீங்கலாம் இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பளீர் பளீர்ன்ட்டு அறை. பத்தாததுக்கு கட்டைய எடுத்துட்டு அடிக்க வேற போயிட்டா. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஸ்டாப் பண்ண போக, "நீ என்ன தொடாத. என்ன சீட் பண்ணிட்ட. நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொன்னேன்ல. அத விட்டுட்டு இவங்க கூடலாம் நீ இருந்திருக்க. நீ இன்னொருத்தி இவங்க கூட வந்து ஸ்டே பண்ணிட்ட. என்ன தொடாத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப கோவமா பேச, ஹீரோ இருந்துட்டு, "நான் ஒண்ணும் அவங்க கூட ஸ்டே எல்லாம் பண்ணல. நான் சொல்றத நம்பு. நான் பண்ணல." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "உன்ன பாரு. நீ இருக்கிற நிலைமைய பாரு. இத பார்த்துட்டு எப்படி நீ வந்து அப்படி சொல்லிட்டு இருக்க? நீ வந்து என்கிட்ட பொய் சொல்ற." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "இல்ல நான் பொய்யெல்லாம் சொல்லல. அவங்க வந்து எனக்கு ட்ரக்ஸ் குடுத்தது உண்மைதான். ஆனா வந்து நான் அவங்க கூட இல்ல. நான் வந்து என்ன வந்து கண்ட்ரோலா தான் வச்சுக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அத கேட்டுட்டு, "நீ நிஜமாவா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க,
ஹீரோவும் இருந்துட்டு, "ஆமா நான் நிஜமா தான் சொல்றேன். நான் தான் உனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல. நான் வந்து உன்ன தவிர மத்த யார்கிட்டயும் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி சொல்ல, எல்லாமே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. "எப்பாடா நம்ம ஆள் நம்மள தவிர வேற யாரு கூடயும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "சரி ஓகே. இப்ப நீ இவங்க எல்லாரையுமே என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவும் இருந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, "இவங்கள கொண்டு போய் பார்டர்ல விட்டுரு" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதாவது ரெட் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்ல, அவங்க எல்லாருமே "இல்ல வேணாம் விட்டுருங்க" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியேவும் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட, "உங்கள யாரு அனுப்பிச்சது? சொல்லு" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பா. அதுக்கு அந்த பொண்ணும் இருந்துட்டு எல்லா உண்மையுமே கொட்டியிருப்பா. இந்த மாரி "உங்க தங்கச்சி தான் எங்க எல்லாரையுமேவும் இங்க வந்து அனுப்புனாங்க. நாங்களா வரல. அவங்க தான் எங்கள இங்க அனுப்புனாங்க. நாங்களும் பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க, எங்கள விட்டுருங்க, அங்கலாம் கொண்டு போகாதீங்க" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்து இவகிட்ட கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிருப்பா. ஆனா வந்து கேட்காம அவங்க 3 பேரையும் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இங்க ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கானா, அத பார்த்த ஹீரோயின் இருந்துட்டு, "ஒழுங்கா ஷர்ட் பட்டன் எல்லாமே போடுங்க. இப்படி தொறந்து விட்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஜெலஸ் ஆயிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. ஹீரோ அத பார்த்து சிரிச்சுட்டேவும் ஷர்ட் பட்டன் இதெல்லாமே போட்டுட்டு அவனும் பின்னாடியே போறான். இங்க நியூஸ் எல்லாத்துலயுமேவும் நம்ம ஹீரோ திடீர்னுட்டு இறந்து போயிட்டா. எப்படி இறந்தாங்கன்ட்டே தெரியல. அவரோட அடுத்த அந்த ஃபேமிலி இது எல்லாத்தையுமேவும் சாங்குன்ட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் இதெல்லாமே ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமேவும் அந்த வில்லிக்காரி ஃபேமிலி மொத்தமா உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. "எப்பாடா ஒரு வழியா ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒழிஞ்சு முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. தங்கச்சிக்காரி பிளான் போட்டபடியே "இங்க பாத்தியாப்பா நான் சொன்ன மாரியேவும் ஹீரோ வந்து செத்து போயிட்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஆக்சுவலி பிளான் வந்து இவ போடவே இல்ல. நம்ம ஹீரோயின் தான் போட்டிருக்கா. அவங்க எல்லாரையுமே அங்கருந்து அனுப்பிட்டு அவ வந்து பிளான் போட்டிருப்பா. இந்த மாரி நீங்க இறந்தபடியே காமிச்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாரி அவ தான் பிளான் போட்டு இந்த நியூஸ் எல்லாத்துலயுமேவும் அவ தான் இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா. ஹீரோ இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. அது எப்படி அவன் வந்து இறந்திருப்பான்? நிஜமா இறந்திருப்பானா? ஒரு வேளை பொய்யா இருக்குமோ? அப்படிங்கிற மாரி ஃபேமிலிக்கெல்லாம் டவுட் வருது. இருந்தாலும் நியூஸ்லயே வந்துருச்சு இல்லையா? அதெல்லாம் பொய்யா இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆமா இப்ப சாங்குன்ட்டு ஒருத்தன் வந்திருக்கானே, அவன என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கேட்க, விடுங்கப்பா அவனையும் பார்த்துக்கிடலாம். இவன் ஒழிஞ்சான்ல அதுவே சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. இங்க இதே விஷயத்த நம்ம ஹீரோவும், ஹீரோயினியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "அடுத்து நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "பொறுமையா இருந்து தான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கவுக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "உனக்கு எந்த விதத்திலயும் அது வந்து காயப்படாத அளவுக்கு நீ வந்து பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி சொல்றா டபுள் மீனிங்ல. ஹீரோயின் இருந்துட்டு, "சரி ஓகே நான் குளிக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போக போக ஹீரோவும் பின்னாடியே ஓடி போய் அவள அப்படியே அலேக்கா கேட்ச் பண்ணிட்டு, "குளிக்க தானே போணும், வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "நீ ரொம்ப மோசம் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "அத அன்னைக்கு நீ என் கூட தூங்க போம்போது உனக்கு தெரியலையா? அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே நான் மோசம்ன்ட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஹீரோ வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கியூட்டா அழகா பெட்ல படுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து அவ தூங்குற அழகையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேயே புலம்ப ஆரம்பிக்கிறா. இந்த மாரி எல்லா பிரச்சனையுமேவும் நான் சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சீக்கிரமா நான் அங்கிள விட்டு விலகி போயிருவேன். நான் தூரமா போயிருவேன் அப்படிங்கிற மாரி அவ வந்து தூக்கத்திலேயே புலம்ப ஆரம்பிக்கிறா. இது வந்து ஹீரோ காதுல விழுகுது. ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "நீ இப்ப என்ன சொன்ன? என்ன விட்டு போயிருவேன்ட்டு சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க தங்கச்சிக்காரிக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோயின் டைரக்ட்டா மெசேஜ் பண்ணாம, ஹீரோயின் சாங்குன்ட்டு ஒரு நேம யூஸ் பண்ணி அவ வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாரி என்னோட பேர் வந்து சாங்கு. ஹீரோவோட ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையுமேவும் டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்ப நான் தான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டி என்ன வந்து மீட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சாங்குன்ட்டு பேர யூஸ் பண்ணி அவ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. தங்கச்சிக்காரிக்கு அத பார்த்த உடனே ரொம்ப ஹேப்பி ஆயிருச்சு. எவ்வளோ பெரிய பணக்காரரு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவர்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாருன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒருவேளை நான் பண்ண காரியத்துக்கு என்ன பாராட்டுறதுக்கு தான் வர சொல்றாரு போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே நான் வரேன். கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரிப்ளை மெசேஜ் வந்து அனுப்பிடுறா. அப்புறம் தங்கச்சிக்காரி சொன்ன மாரியேவும் ஹீரோ ஹீரோயினையும் மீட் பண்றதுக்காண்டி வந்திருக்கா. ஐ மீன் சாங்க மீட் பண்றதுக்காண்டி வந்திருக்கா. எப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் இருக்க, நடுவுல ஒரு திரை மாரி போட்டிருக்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரி இருக்கா. இப்படிதான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. தங்கச்சிக்காரி வந்தோடனேவும் ஹீரோ அவனோட ஆள்கிட்ட சொல்லி ஒரு கிரெடிட் கார்ட வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்றான். அந்த கிரெடிட் கார்டுல வந்து 1 பில்லியன் அமௌண்ட் வந்து இருக்கு. இந்த அமௌண்ட்ட நீங்க பண்ண அந்த உதவிக்காண்டி எடுத்துக்கோங்க. மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து அந்த கார்ட வந்து வில்லி கிட்ட குடுக்க, வில்லி அந்த அமௌண்ட்ட பார்த்தோனே, "இவ்ளோ அமௌண்ட் இந்த சின்ன விஷயத்துக்கா? அப்பனா இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த சொத்து ஃபுல்லா எனக்கு தான் சொந்தம். இந்த வீட்டுக்கே நான் தான் எஜமானியா இருப்பேன்." அப்படிங்கிற மாரி
ஓவராக பேராசைப்பட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால இந்த வில்லி வந்து என்ன பண்ணுறா, இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களே, உங்களோட ஒய்ஃப் வந்து கோச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்க ட்ரை பண்ண. நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து போட்டு வாங்க தான் ட்ரை பண்ணுறேன்ட்டு. அதனால ஹீரோ இருந்துட்டு, உண்மையை சொல்லணும்னா நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மொரட்டு சிங்கிளாக தான் இருக்கேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களை மாதிரி அழகும் திறமையும் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் யார் தான் வேணான்ட்டு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து வில்லிக்கிட்ட சொல்ல, வில்லிக்கு டபுள் குஷி ஆகிட்டு, ஓ அப்படியா, எனக்கு ஓகே தான், எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, அப்போனா உங்கள் அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் இதெல்லாமே வாங்கணும்ல, ஏன்னா உங்கள் அண்ணன் தான் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்க, தங்கச்சி இருந்துட்டு, எவன்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கணும், நாளை எவன்கிட்டயும் ஆசீர்வாதம் கேட்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை, என்னோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஓவராக பேசுகிறா. அண்ணனே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன், உங்களோட சொத்துல வந்து பாதி தான் வந்து எனக்கு வந்து டவுரியாக கொடுக்கணும். 2வது கண்டிஷன், எனக்கு வந்து மாமியாரே இருக்கிறது பிடிக்காது, உனக்கு புரியும்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தங்கச்சிக்காரியும் இருந்துட்டு, சொத்து கிடைக்கிறதில்ல அப்போனா எது போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே பக்காவாக முடிச்சுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அங்கேருந்து போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோயின் தங்கச்சியோட அண்ணங்கிட்ட வந்துட்டு, உன் தங்கச்சி பேசின எல்லாத்தையுமேவும் நீயே கேட்டிருப்பேன்ட்டு நினைக்கிறேன், நீ நான் வேற தனியாக சொல்லணுன்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை, உன் தங்கச்சி உன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான்ட்டு நீயே நல்லா பார்த்துருப்பேன்ட்டு நினைக்கிறேன், எப்படியோ இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும், இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கசின் கிட்ட சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயின் கசின் கிட்ட பேசுகிறது. ஹீரோ இருந்துட்டு, இங்கே பாரு, நீ என்னை தவிர மற்ற யார்கிட்டையும் பேசக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வர ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அசிஸ்டண்ட்டை பார்க்குறான் ஹீரோ. அசிஸ்டண்ட், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி நிற்க, மறுபடியும் இவங்க 2 பேர் கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போக கசின் இருந்துட்டு ஊன்ட்டு அணத்த, ஹீரோயினு எட்டி ஒரு உததான், ஏன்டா நாங்கள் தான் கிஸ் பண்ண போகிறோன்ட்டு உனக்கு தான் தெரியல பார்க்குறல்ல, அப்புறம் ஏன்டா சும்மா தொண கத்திக்கிட்டே இருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதச்சிட்டு ஹீரோ கிட்ட நம்ம கன்யூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தங்கச்சிக்காரி அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணி, அம்மா தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாமே ரெடி பண்ணி அப்பா பார்க்குறபடி ஒரு இடத்துல வைக்க, அப்பாவும் கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, நீ வந்து நடத்த கெட்டவ, நீ வந்து ஒரு விபச்சாரி வந்து என்னோட ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு நான் எந்த ஒரு விதத்துலையும் அனுமதிக்கவே மாட்டேன், ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போயிரு, எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும், இதுக்கப்புறமும் உங்ககிட்ட இருக்க மாட்டேன், என்னோட பையன் வேற இறந்து போயிட்டான், என்னோட பொண்டாட்டி எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டா, நீ எனக்கு தேவையில்லை, இது வந்து வெளியே தெரிஞ்சுன்னா நான் எப்படி மற்றவங்க மூஞ்சி எல்லாரையுமே முழிப்பேன், நீ வந்து ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து அம்மாவை பிடிச்சி சத்தம் போட்டுட்ருக்கா. அம்மா இருந்துட்டு, நீலாம் ஒரு ஆளா, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்தியா, எல்லாமே நம்ம பையனுக்காண்டி தான் நான் பண்ணேன், என் பையன் இல்லாட்டி உன்னெல்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் கோவத்தில் பேச, அப்பாவுக்கு காண்டாயி ஒழுங்கு மரியாதையாக வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயேவும், ஐம் சாரிம்மா, இது எல்லாமேவும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காண்டி தான் நான் பண்ணேன், இப்போ வேணால் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் பின்னாடி நான் பண்ண எல்லாமேவும் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க, நம்ம குடும்பத்துக்காண்டி தான் நான் பண்ணேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க. அப்பா அம்மாவை வெளியே தள்ளிட்டு உட்காந்து குமரி குமரி அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோயினை காமிச்சா அவங்க 2 பேரும் ஹாயாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. தங்கச்சிக்காரிகிட்ட இருந்து ஹீரோவுக்கு மெசேஜ் வருது, அதான் சாங்குக்கு வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியவும் அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. அந்த மெசேஜை ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உன் தங்கச்சி உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா, உங்கள் குடும்பமே ஒரு முட்டாள் குடும்பமாக இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த மொபைலை வாங்கி தங்கச்சிக்காரிக்கு மெசேஜ் பண்ணுறா, சரி ஓகே, நான் சொன்ன விஷயம் சரியாயிடுச்சு, 2வது விஷயம் எப்போ நீ வந்து பண்ண போகிற, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் சொத்துல இருந்து பாதி இதை வந்து எனக்கு டவுரியாக கொடுக்கணும், அதை வந்து சீக்கிரமாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தங்கச்சிக்காரிக்கு மெசேஜ் பண்ணிட்டு, சரி ஓகே வாங்க நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதிகமாக குடிச்சிட்டா போல். ஹீரோ இருந்துட்டு, போதும் நீ வந்து அதிகமாக குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், போதும் ஸ்டாப் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, இல்லையே யார் சொன்னா நான் அதிகமாக குடிச்சிட்டான்ட்டு, நான் கம்மியாக தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்த மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறா. ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு
அவள் வந்து போதை அதிகமானதுனால எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இந்த மாதிரி நான் வந்து ரீபாண்ட் ஆகி வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை கொன்னுட்டாங்க, என்னை வந்து ரொம்பவே அடித்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னால் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னை வந்து உண்மையாக நேசிக்கிற ஒருத்தரை நான் வந்து இன்னும் பார்க்கல, உங்களை வந்து நான் அவங்கள வந்து பழி வாங்குறதுக்காண்டி தான் நான் வந்து உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையுமேவும் அவன் வந்து ஹீரோ கிட்ட கொட்டி தீர்த்துட்டான். ஹீரோக்கு இதெல்லாமே கேட்க கேட்க அவனுக்கு வந்து அழுகு தான் வருது. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் வந்து உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட விட்டுருக்க கூடாது, உன்னை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இதை கேட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்க அவளோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இவ வந்து தங்கச்சிக்கிட்ட கேட்டிருப்பா இல்லையா, உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸில் பாதி இது வந்து எனக்கு டவுரியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லாத்தையுமேவும் அவள் ரெடி பண்ணி அவள் வந்து ஃபோட்டோ இதெல்லாமே அனுப்பிச்சிருக்கா, நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்க்குறா. ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோ இருந்துட்டு அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாமே பண்ணுவாளா, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காளே அவள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயின் இருந்துட்டு சரி சரி ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோ விடாமல் மறுபடியும் அவளை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வா நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஹீரோயினே என்ன விடுங்க வேணாம் நானே குளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் வந்து ஒரு இடத்துக்கு போகிறா. அந்த இடத்துல வந்து அங்கிள் ஆண்டி பிரதர்ன்ட்டு எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருக்கா நம்ம ஹீரோயின். அங்கே போய் அவங்க பொண்ணு வந்து இவங்க சொத்தை பாதி வந்து அவள் பேருக்கு மாற்றிட்டா இல்லையா, அந்த ஃபைலை வந்து தூக்கி போடுறா. இந்த பாருங்க உங்கள் பொண்ணு வந்து என்ன லட்சணம் வந்து பண்ணி வச்சிருக்கான்ட்டு, உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல, நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைலை வந்து தூக்கி போட அவங்களும் என்னது இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க சொத்துல வந்து பாதி இதை வந்து அவள் பேருக்கு வந்து மாற்றிருக்கா. அதுவும் அப்பா வந்து சைன் போட்டிருக்காரு. இதை வந்து அண்ணா பார்த்துட்டு ஏன்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, சொத்தை பாதி இதை வந்து அவளுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணா வந்து கேட்க அப்பா இருந்துட்டு டேய் இது நான் பண்ணவே இல்லைடா, என்னோட சைனே கிடையாது, இவ தான் வேணும்ட்டே இந்த மாதிரி பண்ணியிருக்கா, நீ தானே பண்ண, என்னோட சைனை வந்து ஃபேக்காக போட்டிருக்க நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அதையும் என்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் பொண்ணுகிட்ட கேளுங்க, உங்கள் பொண்ணு தானே இந்த மாதிரி பண்ணா, உங்கள் பொண்ணு மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இதெல்லாமே பார்த்த பிறகும் கூட அவகிட்ட நீங்கள் கேளுங்க, நான் ஒன்றும் உங்கள் சொந்த பொண்ணு கிடையாது, உங்கள் சொந்த பொண்ணு அவள் தானே அவகிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அங்கிள் கிட்ட கேட்க அங்கிள் இருந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா, என் பொண்ணு மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது, அன்னைக்கே அந்த ஜோசியக்காரர் சொன்னா நீ வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு துரதிர்ஷ்டன்ட்டு, உன்னை வந்து கொன்னுருன்ட்டு அவர் அன்னைக்கே சொன்னார், உன்னை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொன்னார், ஆனால் இருந்தாலும் பாவம் பார்த்து விட்டு வச்சல, 20 வருஷமாக உன்னை வளர்த்ததுக்கு நீ இந்த மாதிரி தான் எங்களுக்கு பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமாக காண்டாகுது. 20 வருஷமாக என்னை வளர்த்தீங்களா, ஆமாம் நீங்கள் தான் வளர்த்தீங்க, ஆனால் எதுக்காண்டி என்னை வளர்த்தீங்க, என்னோட சொத்தை வந்து முழுசாக ஆட்டை போடுறதுக்காண்டி தானே என்னை வளர்த்தீங்க, அதுவும் எப்படி வளர்த்தீங்க, சின்ன வயசுலேருந்து என்னை வந்து கொடுமைப்படுத்தியே நீங்கள் எல்லாருமே என்னை வளர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரொம்ப கோவத்தில் அவங்க கிட்ட பேச அவங்க இருந்துட்டு நீலாம் உங்கள் அப்பா செத்து போன அப்பயே செத்து போயிருக்கணும், அதை விட்டுட்டு ஒன்று எடுத்து வளர்த்தோம் இல்லையா, எங்கள் மேலே தான் தப்பு, நீலாம் செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஹீரோயினியை கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. நான் செத்து போகணுமா, நான் ஏன் செத்து போகணும், நீங்கள் தான் செத்து போகணும், நீங்கள் எல்லாருமே என்னை வந்து டார்ச்சர் பண்ணீங்க, என்னை வந்து கொன்னீங்க, நான் வந்து உங்கள் எல்லாரையுமே ஹர்ட் பண்ணுறேன், ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன். ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஹீரோயின் மயக்க போட்டு கீழே விழுக போக ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிட்டு அவங்க எல்லாருமே பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். நீங்களாம் என்ன ஒரு கேவலமான ஜென்மங்க, நீங்கள் யார் அவளை வந்து வேணான்னு சொல்கிறது, நான் சொல்கிறேன் அவளுக்கு வந்து நீங்கள் யாருமே தகுதி இல்லாதவங்க, அவளுக்கு நீங்கள் யாருமே தேவையில்லை, நீங்கள் யாருமே அவள் மேலே வந்து லவ் கொடுக்கவே இல்லை, நான் வந்து அவள் மேலே லவ் கொடுக்குறேன், நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் வந்து அவளை பார்த்துப்பேன், நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையை அலைக்கா தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். போகும்போதே மனசுக்குள்ளே ஐம் சாரி, நீ வந்து சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா டைம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு நான் வந்து உன்னோட சின்ன வயசுக்கு போய் உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன், உன்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து விட்டுருக்க மாட்டேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது. ஹீரோ வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் எப்படி வந்து உயிரோட வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறம் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அம்மாவோட ஃபோட்டோ இதெல்லாமே ஃபேக்காக வந்துச்சுல, அது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோயின் இன்னும் மயக்கத்திலே கிடக்க நம்ம ஹீரோ தான் பக்கத்திலே இருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு கண் முழிக்கிறா. ஹீரோ தான் இருந்துட்டு ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் உன் பக்கத்துலேயே இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன் பக்கத்தில் தானே இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோயிட்ட சாரி சொல்கிறா, சாரி என்னோட ஃபேமிலியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம்
நடக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு இங்கே பாரு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னோட ஃபேமிலியை வந்து நான் லவ் பண்ணல, அதனால நீ என்கிட்ட சாரி சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா எனக்கு நீங்கள் இன்னொரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு என்ன விஷயத்துல என்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோவே இருந்துட்டு எதா இருந்தாலும் பரவாயில்லை, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு ஷோரா கண்டிப்பாக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா ஒரு 7 நாள் கழிச்சு உங்களுக்கும் என்னோட தங்கச்சிக்கு வந்து நிச்சயதார்த்தம் வந்துட்டு நீங்கள் வந்து அவகிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஹீரோ இருந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கலாட்டி கூட நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு நீ மட்டும் தான், நான் மற்ற பொண்ணுங்கிட்ட போக மாட்டேன்ட்டு, ஆனால் நீ என்னடானா என்ன வேற ஒரு பொண்ணுங்கிட்ட போன்ட்டு நீயே துரத்தி விடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் அழுகாதீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேளுங்க, நான் அந்த அர்த்தத்தில் வந்து சொல்ல வரல, நான் சொல்ல வந்தது என்னன்னா சாங்குக்கும் என்னோட தங்கச்சிக்கும் தான் கல்யாணம், உங்களுக்கு இல்லை, நான் சொல்ல வர்றது புரியும்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து என்னமோ பண்ணுறான். நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயும் இந்த ஒரு தடவை இதுதான் லாஸ்ட் டைம், இந்த லாஸ்ட் டைம் மட்டும் உங்களை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே தான் ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் லாஸ்ட் டைம், இந்த ஒரு லாஸ்ட் டைம் மட்டும் நீ என்னை யூஸ் பண்ணிப்ப, யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து ஓடி போயிடுவேன், என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளி அவகிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு வந்து அதை பிடிக்கல, என்ன பண்ணுறீங்க எந்திரிங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட, ஹீரோவுக்கே ஒரு மாதிரி இருக்குது நம்ம என்ன காரியம் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவருக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ அங்கேருந்து வந்தவன் அவனோட அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி எனக்கு ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸும் ஒரு பெரிய கூண்டையும் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு போல் ஒரு பார்ட்டி ஹாலில் தான் காமிக்கிறாங்க. இந்த பார்ட்டி வந்து எதுக்காண்டினா நம்ம சாங்குக்கும் நம்ம தங்கச்சிக்காரிக்கும் என்கேஜ்மெண்ட் இல்லையா, ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காண்டி அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய விஐபி கொஞ்சம் பணக்காரவங்க எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி சாங் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாரு, அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறது யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்க, தங்கச்சிக்காரி கரெக்டாக என்ட்ரி ஆகிறா, வேற யார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவளை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நீ எல்லாம் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரருக்கு ஒய்ஃப் ஆக போறியா, அவர் வந்து உன்னை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறாரா, நீ வந்து ஓவராலாக கனவு காணாத, ஒரு வேளை அவர் வீட்டு டாய்லெட்டை கழுவுறதுக்கு தான் நீலாம் லாயக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பொண்ணுங்க வந்து இவளை வந்து கலாய்க்க, இவளுக்கு காண்டாயிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னையே நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இவளும் அங்கே கட்டி பிடிச்சி குடும்பி சண்டை இதெல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இங்கே நடக்கிற கலவரம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மேலே நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம ஹீரோயின் இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோகிட்ட அங்கிள் இப்போ உங்கள் டைம், நீங்கள் போய் உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோகிட்ட சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கேயா இவங்க 2 பேரும் இன்னும் சண்டையை ஸ்டாப் பண்ண மாதிரி இல்லை, அடித்து புரண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பன்ட்டு பார்த்து தான் ஹீரோ வராங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ண, தங்கச்சிக்காரி ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்ம ஹீரோகிட்ட வந்துட்டு ஸ்டெஸ்ஸாக நான் தான் தங்கச்சிக்காரி வந்திருக்கேன், உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன், உங்கள் மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது, அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காண்டி நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி வந்து ஹீரோகிட்ட சொல்ல, ஹீரோவும் இருந்துட்டு ஓ நீ இங்கே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் இருந்துட்டு ஆமாம் நான் இங்கே வந்துட்டேன், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை வந்து புலி பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிற யாருமே என்னை வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு நீங்கள் தான் வந்து அவங்ககிட்ட சொல்லி அவங்க எல்லாரையுமே நம்ப வைங்க அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி வந்து ஹீரோகிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு அதை நான் சொல்கிறத விட நீ சொன்னால் ரொம்ப நல்லாவே இருக்கும், அவங்கள நம்ப வை நீயே இது எல்லாத்தையுமே சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து தங்கச்சிக்காரிகிட்ட சொல்ல, தங்கச்சிக்காரி இதெல்லாமே கேட்டுட்டு இது நாள் வரைக்கும் என்னென்ன கொடுமை எல்லாமே செஞ்சாலும் அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் புட்டு புட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணன்காரனுக்கு என்ன செஞ்சா, அம்மாக்காரிக்கு என்ன செஞ்சா, அப்பாவுக்கு என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணா, ஹீரோவுக்கு என்ன பண்ணான்ட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே புட்டு புட்டுன்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கா தங்கச்சிக்காரி. ஹீரோ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காண்டி இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு தங்கச்சிக்காரியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உன்னோட
ஃபேமிலிக்கே எப்படி உன்னால் இப்படிலாம் பண்ண முடியும், நீலாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தங்கச்சிக்காரியை திட்டிகிட்டு இருக்கா. அவள் இருந்துட்டு நான் என்னப்பா பண்ணுறது, மிஸ்டர் சாங் கூட கம்பேர் பண்ணும்போது என்னோட ஃபேமிலிலாம் ஒன்றுமே கிடையாது, நானும் ஒரு ஹியூமன் தானே, நானும் என்னோட வாழ்க்கையை நல்லா வாழணும் தானே நானும் ஆசைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இவ பேசுகிற எல்லாத்தையுமேவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கே இருக்கிறவங்க மட்டும் கேட்காம அங்கேயும் ஒரு ரூமில் தங்கச்சிக்காரியோட அப்பா அம்மா அண்ணன்ட்டு எல்லாரையுமே கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. அவங்களும் இவ பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்ணுறான், இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கதவை திறந்து விடுங்கடா, அவங்க கட்டெல்லாம் அவுத்து விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க கட்டெல்லாம் அவுத்து விட அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. இவ பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னேவும் தங்கச்சிக்காரிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்பா அம்மா அண்ணா நீங்கள் எல்லாருமே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி அவங்ககிட்ட கேட்க அவங்க இருந்துட்டு நான் பெற்று வளர்த்ததுக்கு நீ எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவியா, நீலாம் ஒரு பொண்ணாச்சி, எவ்வளோ கேவலமான ஒரு பிறவி, உன்னால் எங்கள் மானமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா அண்ணான்ட்டு எல்லாருமே தங்கச்சிக்காரியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே கலவரமாக ஆகிட்டுருக்கு. ஹீரோ இதெல்லாமே பார்த்துட்டு இங்கே என்ன இவ்வளோ கலவரமாக இருக்குது, இந்த கலவரத்தில் நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடந்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க தங்கச்சிக்காரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இல்லை இவங்க வேணும்ட்டே பிரச்சனை பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் நிச்சயதார்த்தத்தில் கேன்சல் பண்ணாதீங்க, அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோ இருந்துட்டு அப்போனா நீயே என்ன பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தங்கச்சிக்காரி இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இதோட நான் கட் பண்ணிக்கிறேன், இவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அப்புறத்துல இருந்து நீங்கள் தான் என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் இதை கேட்டுட்டு சரி ஓகே, அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, உன்னை பார்க்கணுன்ட்டு நினச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தங்கச்சிக்கிட்ட சொல்ல தங்கச்சியும் சரின்னு சொல்கிறா. யாருன்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இறங்கி வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே தங்கச்சிக்காரிக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீ நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ இன்னும் கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினா நான் எங்கே கிளம்பணும், என் தங்கச்சிக்கு என் மேலே ரொம்ப அக்கறை இருக்குது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தங்கச்சிக்கிட்ட சொல்ல தங்கச்சி இருந்துட்டு வாயை மூடு, யாருக்கு உன் மேலே அக்கறை, எனக்கெல்லாம் உன் மேலே அக்கறையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, உன்னோட அந்த ஹீரோ தான் செத்து போயிட்டான்ல, நீயே இன்னும் இங்கே இருக்க, நீயும் போய் தொலைய வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ போயிட்டாரு ஆனால் சாங் இன்னும் இங்கே தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹே என்னோட ஃபியான்சிக்கும் உனக்கும் என்னடி சம்மந்தம், ஒருவேளை அவரை மயக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கேவலமாக தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு தானே உட்காந்துருக்கான். அவனால் அங்கே கேட்டுட்டு உட்கார முடியல. பின்னாடியே ஒரு சாட்டை எடுத்துகிட்டு பள்ளீர்ன்ட்டு ஒன்று வைக்கிறான் பாரு தங்கச்சிக்காரிக்கு. தங்கச்சிக்காரி பொத்துன்ட்டு போய் கீழே விழுந்துட்டா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னேவும் அங்கே இருக்கிற அந்த பெரிய பணக்காரங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ இன்னும் சாகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரிக்கா ஹீரோவை பார்த்த உடனே அட்டர் ஷாக்காக இருக்குது. செத்து போனவன் எப்படா உயிரோட வந்தான், இவன் மனுஷனா பேயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் ஹீரோவே பார்த்துட்டு ஆமாம் சாங் எங்கே, அவர் எங்கே போயிட்டாரு, அவரை கூட்டிட்டு வாங்க, எங்கே நீங்கள் கடத்தி வச்சுருக்கீங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தங்கச்சிக்காரி கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் இருந்துட்டு ஹே லூஸு, கொஞ்சமாவது உன்னோட மூளையை யூஸ் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல. நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் இருந்துட்டு ஓ உனக்கு சாங்கை பார்க்கணுமா, நல்லா பாரு நான் தான் சாங்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தங்கச்சிக்கிட்ட சொல்ல தங்கச்சிக்கு அட்டர் ஷாக்காக இருக்குது. இங்கே பாரு நீ என்கிட்ட விளையாடலை, என்னை கிண்டல்லாம் பண்ணலை, சாங் ஃபாரின்லேருந்து வந்த ஒரு ரிச்சஸ்ட் மேனு, நீ எப்படி அவராக முடியும், அவரை எங்கே அடைச்சி வச்சிருக்க, கூட்டுட்டு வா, ஒழுங்கு மரியாதையாக கூட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருக்க. அப்போ எல்லாரோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி சாங்குங்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் கிட்ட பல பில்லியன் அமௌண்ட் இப்போ அவங்க கிட்ட சேவ் ஆயிருக்கு. அந்த இதை வச்சு இந்த ஊரையவும் அவங்க வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இதெல்லாமே எல்லாரோட மொபைலுக்கும் அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கு. அதை ஹீரோயினோட அங்கிள் ஆண்டி கசின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காரிக்கு அட்டர் ஷாக்காக இருக்குது. இப்போ ஹீரோயின் ரொம்பவே பணக்காரி ஆயிட்டால, அதனால அங்கிள் ஆண்டி எல்லாருமே ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. நீ மறுபடியும் திரும்பி என் வீட்டுக்கே வந்துருமா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு என்னோட பிஸ்னஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஆண்டியும் ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோயின் கிட்ட சரி ஓகே இப்போ உன்னோட பிளான் தான் என்ன, இவங்களெலாம் வச்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாருக்குமே பயமாயிருது. எல்லாருமே இல்லை எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருந்துட்டு அங்கிள் கிட்டையும் ஆண்டி கிட்டையும் இங்கே பாருங்கள், என்னோட அப்பா அம்மா சொத்து உங்ககிட்ட இருக்குது, அதை நான் திரும்ப எடுத்துக்க மாட்டேன், அது உங்ககிட்டே இருக்கட்டும், ஆனால் மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி
ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சிக்காரிக்கா பயங்கர காண்டாயிட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அங்கே டேபிளில் இருக்கிற ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினியை குத்தலாம் அப்படின்ட்டு வரும்போது ஹீரோ வந்து முன்னாடி குறுக்கால நின்றுட்டான். அந்த கத்தி குத்து வந்து ஹீரோ மேலே பட்டுருது. தங்கச்சிக்காரியாக குத்திட்டு கேவலமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட் தான் இருந்துட்டு அவளை கொண்டு போய் அடைச்சி வைங்க டார்ச்சர் பண்ணுற ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவா குத்துன குத்துல பையன் சரிஞ்சே விழுந்துட்டான். ஹீரோயின் இருந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது, கண்ணை திறங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க ஹீரோ அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். இந்த சீன் அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கா ஹீரோயின். டாக்டரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு டாக்டர் கிட்ட இப்போ வந்து அங்கிளுக்கு எப்படி இருக்காரு, அங்கிள் வந்து நல்லா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க டாக்டரும் இருந்துட்டு அவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்காரு, அவருக்கு வந்து ஆயில் வந்து ரொம்பவே கெட்டி இருந்தாலும் 1 இன்ச்சுக்கு கத்தி வந்து உள்ளே போயிருக்கிறதுனால கண் முழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹீரோ கையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. சீக்கிரமாக எந்திரிங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அசிஸ்டன்ட் கையில் ஒரு டைரி எடுத்துகிட்டு அங்கே வரான். அந்த டைரி வந்து நம்ம ஹீரோவோட டைரி. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பான் போல். அந்த டைரி எடுத்துகிட்டு வந்து அசிஸ்டன்ட் ஹீரோயின்கிட்ட கொடுக்குறேன். இது வந்து எங்கள் அங்கிளோட டைரி, இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். இதை படித்து பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கிள் உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, நான் இதை சொல்லக்கூடாதான்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் அங்கிள் உங்களை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோயினே இருந்துட்டு அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் அந்த டைரியை வந்து ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அந்த டைரியில் வந்து நம்ம ஹீரோ ரீபாண்ட் ஆகி வந்தது, அப்புறம் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு நான் வந்து ரீபாண்ட் ஆகி வந்திருக்கேன், என்னோட போன லைஃப்பில் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது, அப்புறம் என் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னை லவ் பண்ணலாட்டி கூட பரவாயில்ல, அதுக்காண்டி என்ன வேற ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து ஒன்று விடாமல் அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருக்கான். அதெல்லாம் படிக்க போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் வந்து அதெல்லாம் படிச்சுட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. அழுதுகிட்டேவோ அவள் மனசுக்குள்ளேயேவோ அப்போனா நீங்களும் ரீபாண்ட் ஆகி தான் வந்திருக்கீங்களா, அதுவும் எனக்காண்டி தான் திரும்பி வந்திருக்கீங்களா, என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க, என்னோட பாஸ்ட் லைஃப்லேயேவும் நீங்கள் என்னை வந்து ரொம்பவே லவ் பண்ணீங்க, ஆனால் நான் தான் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்று ஹானஸ்ட்டாக சொல்லவா, நான் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தே உங்களை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க, சீக்கிரமாக எந்திரிச்சு வாங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நம்ம ஹீரோட செஸ்ல சாஞ்சு படுத்துக்கிட்டேவோ அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே ஒரு 3 days ஆயிடுச்சு போல். நம்ம ஹீரோ 3 days கழிச்சு தான் கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா ஹீரோயின் அவனோட செஸ்ல அப்படியே படுத்துட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு அவளோட ஹேரை அப்படியே நைஸாக தடவி கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, 3 நாளாக நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ்லேயே இருந்தீங்க, இப்போ நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு வந்து வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நம்ம ஹீரோகிட்ட கேட்க ஹீரோ இருந்துட்டு இல்லை எனக்கு வலிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க அங்கிள், நீங்கள் உங்களோட நோட் புக்கில் எழுதி வச்சுருந்த எல்லாத்தையுமே நான் வந்து படித்தேன், எனக்கு வந்து அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, நீங்கள் எனக்காண்டி தான் திரும்பி வந்திருக்கீங்க, என்னோட லைஃப்குள்ளே நீங்கள் மறுபடியும் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோகிட்ட சொல்ல ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீ வந்து என்னை விட்டுட்டு போக போறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிருப்பா. அந்த கையை வந்து எடுக்க ஹீரோயின் டக்குன்ட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்டாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோ கட்டர் ஷாக்காக இருக்குது. ஹீரோயின் இந்த மாதிரி கேட்டோடனேவும் இப்போ வந்து நீ என்ன கேட்ட, ஹஸ்பண்ட்ட கேட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இருந்துட்டு ஆமாம் நான் அதை தான் கேட்டேன், என்னோட பாஸ்ட் லைஃப்பில் அடுத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியல, அதனால தான் நீங்கள் போன இதில் என் மேலே வச்சுருந்த லவ் கூட நீங்கள் என்கிட்ட விளையாடுறீங்களோன்ட்டு நான் நினச்சேன், ஆனால் இந்த லைஃப்பில் நீங்கள் என் மேலே காட்டுற அந்த அன்பை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அது எல்லாமே உண்மையானது, அதனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோயிட்ட கேட்க ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோக்கா டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்குது. அவன் போன லைஃப்லேயும் சரி இந்த லைஃப்லேயும் சரி நம்ம ஹீரோயினோட அந்த லவ்வுக்காண்டி ரொம்பவே ஏங்கியிருக்கான், ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினியே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனால் எப்படி முடியாது
அப்படின்னு சொல்ல முடியும். அதனால நம்ம ஹீரோ ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற நாளும் வருது. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸும் ஒரு பெரிய கூண்டையும் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் இல்லையா? அந்த கூண்டுல தான் அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். இத யாராலயும் மாத்த முடியாது அப்படிங்கிற மாரி ஹீரோயின் டயலாக் எல்லாம் விட்டுட்டு, அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா ஹீரோவ கிஸ் பண்றா. இதோட இந்த மூவி இங்க முடியுது. இந்த மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாரி நெறைய மூவிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. அப்புறம் இந்த வீடியோல ஒரு சில இடத்துல பிளர் பண்ண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா நான் பிளர் பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாம நான் போட்டேன்னா இந்த வீடியோவ கண்டிப்பா யூடியூப்காரன் தூக்கிருவான். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அந்த மாரி நடக்காம பார்த்துக்கிறேன். ஓகே பாய்.